கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இன்று விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு விலக்களித்த சிபிஐ விசாரணையை டெல்லியில் மட்டுமே நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கடந்த ஜனவரி 14 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதே நேரம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் இன்று விஜய் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதனால் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அல்லது 15 நாட்கள் கால அவகாசம் வழங்குமாறும் சிபிஐயிடம் விஜய் தரப்பு கோரியதாகவும் அதன்படி இன்று ஆஜராவதில் இருந்து விஜய்க்கு விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டெல்லி அலுவலகத்திலேயே விசாரணை நடத்தவும் விரைவில் விஜய்க்கு புதிய சம்மனை அனுப்பவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க பாஜக மும்முரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா இடையே கூட்டணி அமைய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் நிறைவு செய்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனால் தாவேகாவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தேசிய தலைமை முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு விஜய் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது எனவும் அவர் தங்களுடன் இணைந்தால் தகுதியான இடங்களை வழங்குவோம் என பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் தாவேகாவுடன் கூட்டணி பேசவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். தணிக்கை வாரியமும் கைவிட்டுருச்சு. நாளைக்கு வேட்பாளர் சந்திப்புல சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட்டம் இழுக்க பாக்குறாங்க அப்படிங்கிறத தாவேகாவோட குற்றச்சாட்டு. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறையோ அழைத்திருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலாம், இது ரூமர் நான் சொல்றேன். அதனைத் தொடர்ந்து பாஜக செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து ANS பிரசாத் நீக்கப்பட்டார்.